ஒரு பில்டிங்ல மேல் பகுதியை ஈஸியா தட்டிடலாம். சைடா இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகள் இதையும் தட்டிடலாம். கீழே இருக்கக்கூடிய தரைப்பகுதியை கூட உடைச்சு நம்ம டைல்ஸ்லாம் போட்டுடலாம். ஆனா அஸ்திவாரத்துல மட்டும் நம்ம கை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங் எப்படி உடையுது, எந்த மாதிரி சரியுது அப்படிங்கறத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு பில்டிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அஸ்திவாரம் தான். அந்த மாதிரி ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சிருந்தாங்க. இந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் அப்படிங்கிறதே திராவிட கொள்கை அப்படிங்கிறதும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதும் தான். வேற எதுவுமே கிடையாது. இங்க பெரியார் அவர்களை முன்னிலைப்படுத்துவதோ இல்லாட்டி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய சமூக நீதினு சொல்றதோ இவங்களுடைய பெரிய பலம் கிடையாது. இவங்களுடைய பெரிய பலமா இருந்ததே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். நான் இல்லனா உன்னை ஆர்எஸ்எஸ் வந்து கவிட்டு போயிடுவாங்க, நான் இல்லனா பாஜக உள்ள வந்துரும், நான் இல்லனா மோடி அவர்கள் உள்ள வந்துருவாரு, நான் இல்லனா வலதுசாரி சிந்தனை உள்ள வந்துரும். இந்த 15 வருஷத்துல பாஜக வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. வளர்த்து விட்டது அவங்க தான். ஆனா பாஜகவை வளர விடாமல் தடுப்பது நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. எப்படி சாதியை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்றவங்க அதே கூட்டணிக்குள்ள சாதிய கட்சியை வச்சு மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய சில நபர்கள் இருக்கக்கூடிய அதே நயவஞ்சகமான ஒரு அரசியல் தான் இங்கே பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல். இந்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள். ஒரு பக்கம் பாசிசம், இன்னொரு பக்கம் பாயாசம். இந்த இரண்டையுமே வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. மனுஷன் நாகையில பேசுனதெல்லாம் நீங்க பாத்தீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனா அதே மனுஷன் திருவாரூர்ல பேசினாரு பாருங்க, வச்சு செஞ்சு விட்டாப்ல. அப்படி வச்சு செஞ்சு விட்டாப்ல அப்படிங்கிறத விட கண்டவனுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி டிஆர்பி ராஜா ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? இதே மாதிரி கண்டவங்களும் பேச வேண்டியதாக இருக்கும், கண்டவங்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம இங்க பதிவு பண்றோம்.